பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 408 ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு பபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ட்ரெயின் ஜேர்னி பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜேர்னி தான். இங்கேருந்து காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு மார்னிங் 5:30க்கும் ட்ரெயின் இருக்குது. இப்போது 7:27க்கும் ட்ரெயின் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9:30க்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. இந்த மாதிரி கேப் விட்டு தான் உங்களுக்கு காஞ்சிபுரத்துக்கு ட்ரெயின் அவைலபிளாக இருக்குது. நான் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 7:27க்கு இருக்கிற ட்ரெயின். இப்போ வாங்க எத்தனை மணிக்கு காஞ்சிபுரம் ரீச் பண்ணுறோன்றதை இந்த வீடியோலேயே பார்க்கலாம். சென்னை பீச் ஸ்டேஷன்லேருந்து திருமால்பூர் போகிற ட்ரெயின் தாங்க நான் ட்ராவல் பண்ண போகிறேன். காஞ்சிபுரத்துக்கு அடுத்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு திருமால்பூர் ஸ்டேஷன் தான். இப்போது வாங்க நம்ம இந்த ஜேர்னியை பார்க்கலாம். சென்னை கடற்கரை டு காஞ்சிபுரம் ஒரு ஆளுக்கு டிக்கெட் ஃபேர்னு பார்த்திங்கன்னா 25 ருபீஸுங்க. நாங்கள் 2 பேர் ட்ராவல் பண்ணுறோம். ஓகே வியூவர்ஸ், இங்கே நம்ம பீச் ஸ்டேஷன்லேருந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க. இங்கேருந்து காஞ்சிபுரம் போகிறதுக்கு குறைஞ்சது உங்களுக்கு 2 hours 45 minutes தேவைங்க. அது ஒவ்வொரு வண்டி ஒவ்வொரு டைமிங்கில் போவோம். இது கரெக்டான டைமில் போனால் 2 hours 45 minutes. நீங்கள் இந்த 7:27 ட்ரெயின் சூஸ் பண்ணுறதை விட பிஃபோராக 5:30 ட்ரெயின் ஒன்று அவைலபிளாக இருக்குது. அதை ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்னிங்கே டெம்பிள் எல்லாமே பார்க்குறவங்க. சென்னை பீச்லேருந்தும் இப்போ ட்ரெயின் சூப்பராக போயிட்டுருக்கு. பீச்சுக்கு அடுத்ததாக இப்போது வர்றது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாரிஸ், அதாவது சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. உங்களுக்கு பூங்கா டவுன்லேருந்து இந்த பீச் பார்த்திங்கன்னா 3 ஸ்டாப்பிங் தான். அதுக்குண்டான வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போது ட்ரெயின் நிற்கிறது தாங்க சென்னை ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து ஒரு 3 ஸ்டாப்பிங் தாங்க. ஆக்சுவலி 3 ஸ்டாப்பிங்க்கு ஆகஸ்ட்டில் வேலை முடிஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு இது கிடைக்கும். இப்போது பார்க் ஸ்டேஷன் வரும்போது இதுக்கு மேலே உங்களுக்கு உட்காரத்துக்கு சீட்டு கிடைக்கிறது கஷ்டம். அதனால் நான் என்னுடைய சீட்டுக்கு போகிறேன். நம்ம என்னென்ன ஸ்டேஷன் கிராஸ் பண்ணி போகிறோன்றதை அப்படியே இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஃபோர்ட்டுக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ளே என்ட்ரு ஆகிறது தான் பார்த்திங்கன்னா சென்னை பார்க் ஸ்டேஷன். இங்கேருந்து இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினுக்கு நிறைய பேர் ஏறுவாங்க. நீங்கள் சென்னை ரொம்ப பக்கத்தில் இருக்கீங்கன்னா பீச் ஸ்டேஷன் போய் ஏறுறதே பெஸ்ட்டுன்னு தாங்க சொல்லுவேன். அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன். எக்மோருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க சேத்துப்பட்டு ரயில்வே ஸ்டேஷன். சேத்துப்பட்டுக்கு அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்குறது நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். நுங்கம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போது நீங்கள் பார்க்குறதாங்க கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம சேனலில் பீச் டு தாம்பரம் நிறைய ட்ராவல் பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கு எல்லா ஸ்டேஷனும் நான் கவர் பண்ணுறேன். இப்போது அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. மாம்பலத்துக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன். சைதாப்பேட்டைக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க கிண்டி ரயில்வே ஸ்டேஷன். மேக்ஸிமம் கிண்டியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஃபுல்லாக தாங்க இருந்தது. கிண்டிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன். சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே உங்களுக்கு இங்கே மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனும் அவைலபிளாக இருக்குது. சென்ட் தாமஸ் மவுண்ட்டுக்கு அடுத்ததாக இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நிற்கிறதாங்க பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன். அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா திரிசூலம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. உங்களுக்கு பீச் ஸ்டேஷன் டு தாம்பரம் ஜேர்னி டைம் பார்த்தீங்கன்னா 50 minutes. அதனால் உங்களுக்கு நான் டைமிங் வைஸாக அதிகமாக காண்பிக்கல. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன். பல்லாவரத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நீங்கள் பார்க்குறது குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷனுங்க. அடுத்ததாக இப்போது தாம்பரம் சானட்டோரியம் ரயில்வே ஸ்டேஷன் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தாம்பரம் சானட்டோரியத்துக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா
தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். நம்ம 7:27க்கு பீச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே தாம்பரம் வந்து ரீச் பண்ணும்போது டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8:30, ஆக்சுவலி 8:20க்கு ரீச் ஆகணும். 10 மினிட்ஸ் லேட்டில் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் 8:20ல் தாம்பரத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினை பிடிக்கலாங்க. இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 8:45 பெருங்களத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். ஒரு 10 மினிட்ஸ் பிஃபோராக நீங்கள் இந்த ஸ்டேஷனில் இருந்தீங்கன்னா இந்த ட்ரெயின் எல்லாமே நீங்கள் பிடிக்கலாங்க. அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன். வண்டலூருக்கு அடுத்ததாக இப்போ ட்ரெயின் நிற்கிறதாங்க ஊரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். ஊரப்பாக்கத்துக்கு அடுத்ததாக இவ்வளவு கூட்டத்தையும் நீங்கள் பார்க்குற ஸ்டேஷன் தான் கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷனுங்க. இன்றைக்கி நிறைய ஃபாஸ்ட் லோக்கல் பேசஞ்சர் வந்து லேட்டாக தாங்க வந்திருக்கு. ஏன்னா ஊரப்பாக்கத்துலேயும் கூட்டம் அதிகமாக இருக்குது, இந்த கூடுவாஞ்சேரியிலையும் கூட்டமாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் வந்து கிராஸ் பண்ணும்போது உண்மையிலேயே பிளாட்ஃபார்மில் நிற்கும்போது சூப்பராக இருக்கும். ஃபீல் பண்ணவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போது அடுத்ததாக ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா பொத்தேரி ரயில்வே ஸ்டேஷன். டைம் 9:05. இங்கே இறங்குனீங்கன்னா எஸ்ஆர்எம் போகிறவங்கெல்லாம் போகலாங்க. காஞ்சிபுரம் போகிறதுக்கு பர்டிகுலராக ஒரு 4-5 ட்ரெயின் தாங்க அவைலபிளாக இருக்குது. ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தாம்பரம் மெப்ஸு வந்து அங்கேருந்து பஸ்ஸில் போகிறது பெஸ்ட்டான ஐடியாங்க. இப்போது அடுத்ததாக இந்த ட்ரெயின் நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா காட்டாங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷன். காட்டாங்குளத்தூர் தாண்டினோடனே ஆப்போசிட்லேருந்து கிட்டத்தட்ட 4-5 இஎம்யூ பேசஞ்சர் ட்ரெயின் கிராஸ் ஆச்சுங்க. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷன். மறைமலை நகருக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன். சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த பரனூர். இதை மகேந்திர சிட்டின்னு சொல்லலாம். பரனூர் வரும்போதும் ஒரு எக்ஸ்பிரஸ் கிராஸ் ஆச்சு. பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. என்னடா பரனூர் இவ்வளோ காலியாக இருக்கெல்லாம் நினைக்காதீங்க. ஸ்டேஷன் அந்த பக்கம், இந்த பக்கம் இறங்குனா பச்சேரி செங்கல்பட்டு ரீச் ஆக போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குறதாங்க பீச் ஃபாஸ்ட்டு. டைம் இப்போவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9:30 கிட்ட வந்துருச்சு. லாஸ்ட்டு ட்ரெயின் ஃபாஸ்ட்டு வந்து 10 o'clock தான் வந்து உங்களுக்கு பீச்லேயே முடியும். ஆனால் இந்த ட்ரெயின் 9:30க்கு தான் இங்கேருந்தே போகுது. காஞ்சிபுரம் ரூட்டு இப்படி தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு செங்கல்பட்டு போயிட்டு இந்த லாஸ்ட் ட்ராக் பார்த்தீங்களா, இதை வழியாக தான் இப்போ காஞ்சிபுரம் போக போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது செங்கல்பட்டு வந்து ரீச் பண்ணிட்டோம். செங்கல்பட்டு ரீச் பண்ணும்போது டைம் 9:30. இங்கே 9:30க்கு வந்து ரீச் ஆகிருக்கு. ட்ரெயின் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் டிலேவில் தான் வந்துட்டுருக்கு. இப்போது இங்கேருந்து காஞ்சிபுரம் எப்படி ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த 9:35க்கு திருப்பதியிலேருந்து பாண்டிச்சேரி போகிற ஒரு மேமு எக்ஸ்பிரஸ் இங்கே வந்துட்டுருக்கு. நீங்கள் விழுப்புரம் புதுச்சேரியெல்லாம் போனோன்னா இங்கே 9:36க்கு செங்கல்பட்டுலேருந்து மேமு எக்ஸ்பிரஸ் இருக்குது. நார்மல் ஃபேர் தான். செங்கல்பட்டுக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு இப்போ டுவர்ட்ஸ் நம்ம காஞ்சிபுரம் ரூட்டில் தான் போக போகிறோம். இப்போது நம்ம பார்க்குறது தான் காஞ்சிபுரம் போகிறதுக்கு உண்டான வழி. இது வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் சென்னை பீச் தாம்பரத்துக்கு எல்லாமே போகிறதுக்கு உண்டான வழி. காஞ்சிபுரம் ரூட்டில் ஃபஸ்ட்டு வர்ற ஸ்டேஷன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டிப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொத்தேரி வரைக்கும் கூட்டமாக தாங்க வந்தது. அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் கம்மியாச்சு. இப்போ செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் போகும்போது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். ரொம்ப பேசஞ்சர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. இப்போது வாங்க ஜேர்னி கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. ஆக்சுவலி செங்கல்பட்டுலேருந்து இந்த இஎம்யூ ட்ரெயின் வருதுன்றதுக்காக ஓடி வந்தெல்லாம் ஏறிடாதீங்க. அது காஞ்சிபுரமா ஏமாத்தூரா பீச்சான்றதை செக் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்க. பீச் போகிறவங்க இந்த காஞ்சிபுரம் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. பட் ஆனால் இந்த டைமிங்கில் உங்களுக்கு மார்னிங் உங்களுக்கு ட்ரெயின் அவைலபிளாக தான் இருக்குது. பாலத்தை பார்த்து இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள்
10 minutes இன்னொரு ட்ரெயின் வரும், ஏறிக்கங்கம்மான்னு சொல்லியிருக்காங்க. பட் எல்லா டைமிங்லேயும் அந்த மாதிரி ட்ரெயின் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. வில்லியம்பாக்கம். இந்த ரூட்டில் மெயின் ஃபால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரூட்டுங்க. இது உங்களுக்கு சிங்கிள் தண்டவாளம் மட்டும்தான் இருக்குது, சிங்கிள் ட்ராக்கு. அதனால் ஒரு ட்ரெயின் கிராஸ் ஆச்சுன்னா தான் அடுத்த ட்ரெயின் உள்ளே என்ட்ராக முடியும். அது ஒரு சின்ன ஒரு மைனஸ் தான். இப்போ நம்ம ரீச் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா பாலூர். இங்கே ரீச் பண்ணும்போது டைம் பார்த்திங்கன்னா 10 o'clock. ஆக்சுவலி 10:10க்கு நம்ம காஞ்சிபுரமே ரீச் ஆகணும். இன்றைக்கி ட்ரெயின் கொஞ்சம் டிலேயில் தான் போய்ட்டுருக்கு. பட் ஆனால் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரெயின்னே சொல்லாங்க. இப்போது பாலூர் வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ட்ராக்காக இருந்தது. பாலூர் வரும்போது உங்களுக்கு டபுள் ட்ராக் ஆகிடுச்சு. இப்போது அரக்கோணத்துலேருந்து வர ட்ரெயினை நம்ம பார்க்கலாம். அரக்கோணம் இல்லைங்க, இது காஞ்சிபுரம் டு பீச். ஓகே வியூவர்ஸ், இன்னும் கொஞ்சம் நேரம் தான் காஞ்சிபுரம் ரீச் ஆகிடுச்சு. இந்த பாலூரில் டபுள் ட்ராக்குன்னு நினச்சேன், ஆனால் இல்லைங்க, ஸ்டேஷனுக்கு மட்டும்தான் டபுள் ட்ராக்கு. மற்றபடி திரும்ப பேக் டு ஃபார்ம் சிங்கிள் ட்ராக்குக்கு மாறிடுச்சு. இப்போது நீங்கள் பார்க்கறது தான் இந்த காஞ்சிபுரம் டு செங்கல்பட்டு போகிறதுக்கு உண்டான ஒரு சூப்பரான மெயின் ரோடுங்க. உங்களுக்கு காஞ்சிபுரத்துலேருந்து செங்கல்பட்டுக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக தாங்க இருக்குது. பாலூருக்கு அடுத்ததாக இப்போது கிராஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பழைய சீவரம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ நம்ம கிட்டத்தட்ட 10:15 ஆயிடுச்சு. பழைய சீவரம் தாண்டி போயிட்டுருக்கோம். காஞ்சிபுரத்துக்கு உங்களுக்கு நிறைய பஸ் வசதி அவைலபிளாக தான் இருக்குது. கோயம்பேடுலேருந்து அவைலபிளாக இருக்குது. தாம்பரத்துலேருந்து நிறைய பஸ் வசதி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ட்ரெயினுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5லேருந்து 6 ட்ரெயின் அவைலபிளாக இருக்குங்க. ட்ரெயின் ஜேர்னி உண்மையிலே ரொம்ப பெஸ்ட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நீங்கள் காஞ்சிபுரம்னும் போது ஸ்பீடாக தான் இருக்கும் பஸ்ஸில். பட் ஆனால் உட்காந்துட்டே தான் போகணும். எல்லாருமே பஸ்ஸில் உட்காந்து தான் போவாங்க. அந்த ஒரு விஷயம். ஆனால் ட்ரெயின் ரொம்பவே கம்ஃபர்டபுள். அடுத்ததாக ட்ரெயின் இப்போ உள்ள என்ட்ராவர் தான் வாலாஜாபாத் ரயில்வே ஸ்டேஷன். வாலாஜாபாத்லேருந்தும் இப்போது ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. வாலாஜாபாத் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்கிறது தான் வாலாஜாபாத் பஸ் ஸ்டாண்டு கூட. இப்போது அடுத்ததாக ட்ரெயின் உள்ள என்ட்ராவர் தான் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஈஸ்ட் ரயில்வே ஸ்டேஷனுங்க. நீங்கள் இந்த காஞ்சிபுரம் ஈஸ்ட் இறங்கினாலும் கோவில்களுக்கு எல்லாமே போகிறதுக்கு உங்களுக்கு ஆட்டோ வசதி எல்லாமே அவைலபிளாக தான் இருக்கும். ஒரு 1.5-2 கிலோமீட்டர்ஸ்லேயே நீங்கள் மெயின் டெம்பிள்ஸ்க்கு எல்லாமே போகலாம். இப்போது நம்ம பார்க்கறது ஈஸ்ட்டுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த மெயின் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன். காஞ்சிபுரம் நான் ரீச் பண்ணும்போது 10:35. இங்கே விசாரித்து பார்த்ததில் 11:20க்கு ஒரு ட்ரெயின் உங்களுக்கு பீச் ஸ்டேஷனுக்கு அவைலபிளாக இருக்குது. அதை விட்டால் ஈவினிங் 6 o'clock தாங்க ட்ரெயின். ஓகே வியூவர்ஸ், மார்னிங் 7:27க்கு ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே நான் ரீச் பண்ணும்போது 10:35. இந்த ட்ராவல் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இப்போது ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நம்ம சென்னையிலேருந்து ஒத்தேரி ஆகட்டும், ஏன் இந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வர்றதுக்கு கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட பெபிள்சம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் பார்க்குறது தான் இந்த காஞ்சிபுரம் டிக்கெட் கவுண்டரில் இருக்கிற போர்டுங்க. டுவர்ட்ஸ் செங்கல்பட்டு, டுவர்ட்ஸ் அரக்கோணம், டுவர்ட்ஸ் பீச்சுக்கு போகிற ட்ரெயின்ஸ் எல்லாமே இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க.